ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே இந்த மூவி வந்து மார்வல் ஃபேன்ஸ்க்கு சொல்ல வேண்டிய எக்ஸ்பிளேஷனே இல்லை. ஆனால் நார்மல் பீப்புள்ஸ்க்கு கான்செப்ட் தெரியல அப்படின்னாக்கா ஒன்றும் பண்ண முடியாது. ஆக்சுவலி ஸ்பைடர்மேன் பார்ட் 1, 2, 3 வந்து ஹீரோவா டோபி மேக்ரி வந்து நடிச்சிருப்பாங்க. 2002 வந்துட்டு ஃபர்ஸ்ட் மூவி வந்திருக்கும். வில்லனா வந்து கிரீன் கோப்ளின் வந்து வந்திருப்பாங்க. தென் பார்ட் 2 வந்து ஆக்டோபஸ் வில்லன் ஆகும். அதில் வந்து ஒரு முக்கியமான சீன் ட்ரெயின் ஸ்டாப் பண்ணுற சீன் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து ஹிட் ஆச்சு. அண்ட் தென் பார்ட் 3 வந்து வெனமோடைய என்ட்ரி, அண்ட் தென் சாண்ட்மேன், அண்ட் தென் நியூ கோப்ளின் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேரக்டர் வந்து இன்வால்வ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் நடிச்ச வந்து அமேசிங் ஸ்பைடர்மேன் 1 and 2 இதில் வந்துட்டு பார்ட் 1ல வந்து லிசார்ட் வந்து வில்லனா வந்து வருவாங்க. அண்ட் தென் பார்ட் 2ல வந்து எலக்ட்ரோ அண்ட் தென் கிரீன் கோப்ளின் அப்படின்றது ரெண்டு பேர் வந்து வருவாங்க. அண்ட் தென் இப்போ எம்சியூக்காக டாம் ஹாலண்ட் வச்சு எடுத்த பார்ட் 1ல வந்து ஹோம் கமிங்ல வல்ச்சர் அப்படின்ற வில்லனாகும். அண்ட் தென் பார்ட் 2ல வந்து ஃபார் ஃப்ரம் ஹோம்ல வந்து மிஸ்ட்ரியோ வந்து வில்லனாகும். அண்ட் தென் பார்ட் 3ல வந்து நோ வே ஹோம்ல வந்து எல்லாரும் சேர்ந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓல்டு வில்லன்ஸ் எல்லாமே ரிட்டன். அண்ட் தென் கிளைமேக்ஸ்ல வந்து முக்கியமாக ஸ்டார்க் வந்து ஒரு ஸ்பெல் வந்து போட்டுருவாங்க ஸ்பைடர்மேனை பற்றி எல்லாருக்குமே வந்து மறக்கிற மாதிரி. அண்ட் தென் இந்த பாட்டு அதோடைய கண்டினியூஷன் தான். முக்கியமாக இந்த பிராண்ட் நியூ டே அப்படின்றது வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து எம்ஜே, அதாவது அவனுடைய லவ்வருக்கும் அண்ட் தென் அதனுடைய ஃப்ரெண்டு நெட்டுக்கும் வந்து ஸ்பைடர்மேனை பற்றி எல்லாமே மறந்துட்டு இருக்கோம். அவங்க எல்லாருமே வந்து ஒரு ஹாப்பியான வந்து லைஃப் வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த மூவியில் வந்து காமிச்சிருக்க விஷயம் என்ன அப்படின்னாக்கா, பெரிய பெரிய வில்லன்ஸ் வந்து இந்த மூவியில் வந்து கிடையாதுங்க. முக்கியமாக நிறைய சின்ன சின்ன ஃபைட் சீன்ஸ் வந்து ஸ்ட்ரீட் ஃபைட் சீன்ஸை வந்து இந்த மூவியில் வந்து நிறைய இன்வால்வ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் தென் முக்கியமாக வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஸ்கார்பியன் கூட வந்து ஒரு ஃபைட் வந்து வந்திருக்கும். அந்த இடம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேக் ஆகாமல் அவனை பற்றின ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்காக போகிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் தென் செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் லேக்ல மட்டுமே போகுது. டெலிபதி தான் வில்லனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டெலிபதியே ட்ராவல் பண்ணிட்டு போகிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னாக்கா அப்போ தான் தெரியுது ஒரு மாசான ஒரு வில்லன் அப்படின்றது வராங்க செகண்ட் ஹாஃப்ல. அதாவது நம்ம ஹல்க்குங்க, அவரோட பெரிய வில்லன் வந்து இருக்க முடியுமா? ஹல்க்குக்கும் நம்ம ஸ்பைடிக்கும் நடக்கிற ஒரு ஃபைட்டை வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. தியேட்டர் பிளாஸ்ட்னே சொல்லலாங்க அந்த சீன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல ஜாக்கி சானுடைய டீம் அவங்க கொடுக்குற ஒரு எஃபெக்ட் ஃபைட் சீக்வன்ஸ் அப்படின்றது இருக்கும். அது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா புதுசாக ஒரு கேரக்டர் வந்து கொண்டு வரதுக்காகவே எடுத்த ஒரு படமாக வந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். பிகாஸ் எல்லா ஸ்பைடர்மேன்லையுமே வந்துட்டு ஒரு வில்லன் அப்படின்ட்டு ஒரு கேரக்டர் வந்து காட்டியிருப்பாங்க. முக்கியமாக வந்து நான் வந்து எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இந்த படத்தை வந்து ஒரு கேரக்டரை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காகவே எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஆமாங்க, ஜேன் அப்படின்ற ஒரு கேரக்டரில் வந்து சாடி சிங்க் வந்து வராங்க. ஆக்சுவலி அவங்க வந்து எல்லாருமே தெரியும், ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்லேயே வந்து மேக்ஸ் அப்படின்ற ஒரு கேரக்டரில் வந்து நடிச்சிருப்பாங்க. நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் பவர் இருக்க மாதிரி காட்டுறாங்க. டெலிபதி மூலியமா எல்லாருமே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வந்து காட்டுறாங்க. அண்ட் தென் இந்த மூவி வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக 2D அண்ட் தென் 3Dயில் மட்டும் போயிட்டே செஞ்சு ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரீன் விஷுவல் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஐமேக்ஸில் போய் பாருங்க. இந்த மூவியில் வந்து முக்கியமாக இந்த ஸ்விங்கிங் சீன்ஸ்லாம் வந்து நம்மளும் வந்து ஸ்பைடி கூட சேர்ந்தே பறக்கிற மாதிரியே வந்து ஒரு ட்ரீட்டாகவே இருக்குது இந்த படத்தில். பிகாஸ் அவ்வளோ சூப்பராக எடுத்துருக்கானே சொல்லலாங்க. என்னதான் இருந்தாலும் வந்து மூவியில் வந்து ஒரு ஸ்டோரி அப்படின்றது பெருசாக இல்லாத மாதிரி அந்த ஒரு கேரக்டர் ரிவீல் பண்ணதுக்காகவே இந்த படம் வந்து இருக்கிற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். அண்ட் அவன் வந்து ஒரு மெச்சூர் ஸ்பைடர்மேனாக காமிக்க அவனுக்குள்ள வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பவர் வந்து வர மாதிரி காட்டுறாங்க. முக்கியமாக அந்த பவர் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து பார்த்துருப்போம். டோபி மேக்ரியூ கிட்ட வந்து அந்த வெப் பவர் அப்படின்றது இருக்கும். அதே வெப் பவர் வந்து இப்போ டாம் கிட்டே வந்து வர மாதிரி காட்டுறாங்க. அந்த பவர்ஸ் எல்லாமே அவன் எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி காட்டுறது வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்கானே சொல்லலாம். அந்த பவரோட நம்ம டாம் வந்து நெக்ஸ்ட் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேலையும் வந்து வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே இந்த மூவி மூலியமே கன்வே பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். அதுக்காக நம்ம வந்து டிசம்பர் மந்த் வரலாம் நம்ம வெயிட் பண்ண வேண்டியது அவசியம் தாங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கிளைமேக்ஸ்ல அகைன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்பைடர்மேனை கொஞ்சம் தெரிஞ்சுக்க ட்ரை பண்றாங்க. அந்த சீன் வந்து கொஞ்சம் டச்சிங்காகவே இருந்துச்சு. நான் மொத்தமாக இந்த மூவிக்கு வந்து 10க்கு 7.7 அப்படின்ற ரேட்டிங் வந்து கொடுப்பேன். நீங்க வந்து இந்த மூவியை பார்த்துருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட ரேட்டிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் மூவியில் உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மனோஜ். தேங்க்யூ.